ஊடகங்கள், பத்திரிகைகள், சமூக வலைத்தளங்கள் ஏற்கனவே இப்பொழுதுதான் ஏதோ புதிதாக டாஸ்மாக் கடைகளை குறைக்கப்பட்டதைப் போல, இந்த அரசு அமைந்தவுடன் இந்த கடைகளை குறைத்ததைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதை நான் முழுமையாக அந்த ஒரு வார காலம் பார்த்தேன். தயவு செஞ்சு உள்ளதை உள்ளபடி தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், பத்திரிகைகளாக இருக்கட்டும், மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. குறிப்பாக கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் உத்தரவிட்டு 500 டாஸ்மாக் கடைகளை நாங்கள் குறைச்சோம். அதற்கு முன்பாக அதிமுக அரசுலேயும் டாஸ்மாக் கடைகள் குறைக்கப்பட்டன. ஏதோ இப்பொழுதுதான் புதிதாக இந்த அரசு அமைந்தவுடன் டாஸ்மாக் கடைகள் 717 கடைகள் பூட்டப்பட்டதைப் போல சில செய்திகள், சில சமூக வலைத்தளங்கள், சில ஊடகங்கள் இது போன்ற செய்திகளை வெளியிட்டிருக்கும் பொழுது பார்க்கும்போது ஒரு பொறுப்புணர்வோடு, ஒரு கடமை உணர்வோடு கடந்த காலங்கள் என்னென்னலாம் இருந்துச்சு, இப்பொழுது என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு செய்தியாக போடும்போது அதையும் சேர்த்து போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா புதிதாக இப்பொழுது மட்டும்தான் அந்த கடைகள் போடப்பட்டதைப் போல, மற்ற காலங்களில் இல்லாததைப் போல, இப்பொழுது ஏதோ பூரண முழு மதுவிலக்கை கொண்டு வந்ததைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றன. காலப்போக்கில் தெரியும் பொதுவாக. அதனால தான் நாங்களும் சொன்னோம், இது ஒரு ரீல்ஸ் ஆட்சியாக இல்லாமல் ரியல் ஆட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய கருத்தாக இருக்குது. அதை பொறுத்து இருந்து பார்ப்போம்.